வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக் பேக் கொஷினில் இருக்கிற 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் புவியியலில் ஃபர்ஸ்ட் லெசன் பாறை மற்றும் மண், பேஜ் நம்பர் 99. பாறை மற்றும் மண், பேஜ் நம்பர் 109 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 7. காரணம் கூறுக. ஃபர்ஸ்ட் ஒன், நீர்த்தேக்க படுக்கைகளில் ரசாயன படிவு பாறைகள் காணப்படுகின்றன. பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் ரசாயன படிவு பாறைகள், அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் ரசாயன படிவு பாறைகள், அதிலிருந்து உட்படர் பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஷின், தீப்பாறைகள் எரிமலை பகுதிகளில் காணப்படுகின்றது. பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் தீப்பாறைகள் ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். தீப்பாறைகள் புவியின் ஆழமான, அதிலிருந்து தாய்ப்பாறைகள் என்று அழைக்கின்றோம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரோமன் லெட்டர் 8. வேறுபடுத்துக. ஃபர்ஸ்ட் கொஷின், உருமாறிய பாறைகள் மற்றும் படிவு பாறைகள். பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் படிவு பாறைகளின் பண்புகள், அந்த ஹெட்டிங்கில் கீழே பாருங்கள் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்பாறைகள் பல அடுக்குகளை கொண்டது, அதிலிருந்து இவை உட்படுத்தப்படுகின்றன. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட், படிவு பாறைகளில் வேறுபடுத்துகளை ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது பேஜ் நம்பர் 103 பாருங்கள் உருமாறிய பாறைகளின் பண்புகள், அதில் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இது வேறுபடுத்துகளை ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஷின், மண் வள பாதுகாப்பு மற்றும் மண்ணரிப்பு. பேஜ் நம்பர் 107 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 107 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் மண்ணரிப்பு, அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா பாருங்கள். மண்ணரிப்பு என்பது இயற்கை, அதிலிருந்து இந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. மண்ணரிப்பின் முக்கிய வகைகளாகும். அடுத்தது பாருங்கள் கீழே பேஜில் மண் வள பாதுகாப்பு, அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் மண் வள பாதுகாப்பு என்பது மண் அரிப்பிலிருந்து, அதிலிருந்து செய்முறையாகும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், வேறுபடுத்துகளை. அதே பேஜில் பாருங்கள் மேலே பட்டை முறை வேளாண்மை, அதிலிருந்து மண் வளத்தை பாதுகாக்கலாம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 9. சுருக்கமாக விடையிலி. ஃபர்ஸ்ட் கொஷின், தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன. பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் தீப்பாறைகள், அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் தீப்பாறைகள் புவியின் ஆழமான பகுதியில் இருந்து, அதிலிருந்து தாய்ப்பாறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது சுருக்கமாக விடையிலில் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஷின், பாறைகளின் கூட்டமைப்பு பற்றி விவரி. பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேரால் செகண்ட் லைன்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க. புவியின் மேற்பரப்பில் 2000 வகையிலான கனிம வளங்கள், அதிலிருந்து கூட்டுக்கலவைகளாகவே உருவாகலாம். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது சுருக்கமாக விடையிலில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 100. அடுத்தது தேர்ட் கொஷின், பாறைகள் வரையறு. பேஜ் நம்பர் 99 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் பாறைகள் ஹெட்டிங் கீழே பாருங்கள் பாறைகள் என்பது திட கனிம பொருட்களால் புவியின் மேற்பரப்பில், அதிலிருந்து பேஜ் நம்பர் 100 பாருங்கள். இதில் இயற்கையிலே கடின மற்றும் மென்மைத்தன்மை கொண்டதாகும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது சுருக்கமாக விடையிலில் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஷின், மண்ணின் வகைகளை கூறுக. பேஜ் நம்பர் 105 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் மண்ணின் வகைப்பாடு, அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் அவைகளின் பின்வருமாறு, அதில் பாருங்கள் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வண்டல் மண், கரிசல் மண், அதுலேருந்து பாலை மண் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது சுருக்கமாக விடையிலில் ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர். பேஜ் நம்பர் 105. அடுத்தது ஃபிஃப்த் கொஷின், மண் வள பாதுகாப்பு என்றால் என்ன. பேஜ் நம்பர் 107 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் லாஸ்ட் பேரால மண் வள பாதுகாப்பு, அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் மண் வள பாதுகாப்பு என்பது மண் அரிப்பிலிருந்து, அதிலிருந்து மேம்படுத்தும் செயல்முறையாகும். இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 10. விரிவான விடையிலி. ஃபர்ஸ்ட் கொஷின், மண் உருவாக செயல்முறைகள் பற்றி விவரி. பேஜ் நம்பர் 104 பாருங்கள் மண் மற்றும் அதன் உருவாக்கம், அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற இந்த பாக்ஸோட நோட் பண்ணிக்கோங்க. மண் என்பது பல்வகை கரிம பொருட்களால் கனிமங்கள், வாயுக்கள், அதிலிருந்து பேஜ் நம்பர் 105 பாருங்கள் அதில் மிருதுவான துகளாக மாறுகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க.
இது விரிவான விடையில் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஷின், பாறைகளை வகைப்படுத்தி விவரிக்கவும். பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் பாறைகளின் வகைப்பாடுகள், அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். இந்த இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. தீப்பாறைகள், படிவு பாறைகள், உருமாறிய பாறைகள் அல்லது மாற்றுரு பாறைகள், இந்த 3 பாறைகளையும் நோட் பண்ணிக்கோங்க. அதில் தீப்பாறைகள், அந்த தீப்பாறைகளின் ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட் பேரா. அடுத்தது பேஜ் நம்பர் 101 பாருங்கள். படிவு பாறைகள், அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். செடிமெண்ட்ரி என்ற சொல் செடிமெண்டம் அதிலிருந்து பொருள் படிய வைத்தல் என்பதாகும். இது வரைக்கும் ஒரு பேராவும். அடுத்தது செகண்ட் பேராவில் பாருங்கள். பல்வேறு காலகட்டத்தில் படிய வைக்கப்பட்ட பொருள்கள், அதிலிருந்து அடுக்கு பாறைகள் என அழைக்கப்படுகின்றன. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. படிவு பாறைகள். அடுத்தது பாருங்கள் பேஜ் நம்பர் 102 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் உயிரின படிவு பாறைகள், அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். இவ்வகையான பாறைகள் படிவு இதிலிருந்து படிவுகள் இறுகி தோன்றியதாகும். இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும். அதே பேஜில் பாருங்கள். அதில் பாருங்கள் பௌதீக படிவு பாறைகள், அதில் பாருங்கள் இந்த ஹெட்டிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதில். அடுத்தது பாருங்கள் ரசாயன படிவு பாறைகள், அதில் அந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உருமாறிய பாறைகள், இதில் பாருங்கள் இந்த பேராவில் லாஸ்ட் 3 லைன் நோட் பண்ணிக்கோங்க. அதிக வெப்ப அழுத்தம் காரணமாக அதிலிருந்து பாறைகள் என பெயர் பெறுகிறது. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும். அதுக்கப்புறம் உருமாறிய பாறைகள் 2 வகைப்படும். அதில் பாருங்கள் வெப்பம் உருமாற்றம், இயக்க உருமாற்றம் என 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2யுமே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு விரிவான விடையில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஷின், மண்ணடுக்குகள் பற்றி விவரிக்கவும். பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் கரிசல் மண், செம்மண், அந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. செம்மண், சரளை மண். அடுத்தது பாருங்கள் பேஜ் நம்பர் 107. பேஜ் நம்பர் 106 பாருங்கள் மண்ணின் அடுக்குகள், இந்த அட்டவணையை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு விரிவான விடையில் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள் ஃபோர்த் கொஷின், மண்ணினை வகைப்படுத்தி விவரிக்கவும். பேஜ் நம்பர் 105 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் மண்ணின் வகைப்பாடுகள், அந்த ஹெட்டிங்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க. மண்ணில் என்னென்ன வகைப்படும், அதில் ஒரு 6 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வண்டல் மண், அந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் கரிசல் மண், அந்த பேராவை நோட் பண்ணிக்கோங்க. செம்மண், அதில் பாருங்கள் செம்மண் உருமாறிய, அதிலிருந்து சிதைவடைதல் உருவாகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள் சரளை மண், அதில் பாருங்கள் சரளை மண் அயன மண்டல, அதிலிருந்து வளம் குறைந்து காணப்படுகிறது. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 107 பாருங்கள். அதில் மலைமண், அதில் அந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாலைமண், பாலைமண்ணில் அந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மண் அரிப்பு, பாலை மண் வரைக்கும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு விரிவான விடையில் ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 11 செயல்பாடுகள். ஃபர்ஸ்ட் கொஷின், இணையதள உதவியுடன் கீழ்கண்ட அட்டவணையை பூர்த்தி செய்யவும். இந்த அட்டவணை பாருங்கள். செயல்பாடுகளை ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்டவணை பாறைகள் உருவாக்கும் பண்புகள், எடுத்துக்காட்டு, பயன்கள். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஷின், வரைபட பயிற்சி. இந்திய புறவெளி நிலவரைபடத்தில் கரிசல் மண் காணப்படும் பகுதிகளை குறிக்கவும். செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு கரிசல் மண் காணப்படும் பகுதி, இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் நம்ம 2 மார்க் அண்ட் 5 மார்க் செயல்பாடுகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.